முட்டை சட்னி ரெசிபி. அதுக்கு 100 ஆயில் போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவை நம்ம இஷ்டம் அது, ஆனால் மீடியமாக போட்டுக்கணும். அப்புறமா ஒரு 4 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டால் போதும். பெருசு வேணாம், மீடியம் சைஸு. நல்லா வதக்கிக்கணும், நல்லா சாஃப்டாக. அதில் கொஞ்சம் தேவையானது போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா சாஃப்டாகிடணும். ஆனால் இது வந்து ரொட்டிக்குள்ளே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுவீங்க. அப்புறமா ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அது நல்லா சாஃப்டாகிடணும். அது கூட 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மசாலாவே அவ்வளோதான். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டி கூட. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அப்புறமா இது நல்லா சாஃப்டாகிறதுக்கு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகிறதுக்கு நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமா ரெஸ்ட்டு இல்லை, தட்டு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு அப்புறமா திருப்பி வந்து பார்க்கலாம். அதான் சொன்னேன். அப்புறமா நல்லா தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் போதும். திருப்பி மூடி வச்சுருங்க. நல்லா அதுவும் சாஃப்டாக தக்காளி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு தான். அப்புறமா இது நல்லா வதக்கிச்சு. இப்போது சாஃப்டாகிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். அப்புறமா நீங்கள் முட்டை போடுவோம். 3 முட்டை போதும். இவ்வளோ வெங்காயத்துக்கு 3 முட்டை போதும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா க்ரீமி மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீமி மாதிரியாக இருக்கணும். அது திரி மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டவ்வில் விட்டுடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ரீமி மாதிரி ஆகிடணும். அது பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அது முட்டை திரியாக அப்படி இருக்கக்கூடாது. அது டேஸ்ட்டு வேறு ஆயிரும். நீங்கள் இப்போது முட்டை போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி வர நிமிஷத்துக்கு கொஞ்சம் மூடி வச்சிடுங்க. வர நிமிஷம்னா வர நிமிஷம் என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் இல்லை, ஒரு மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அது க்ரீமு மாதிரி தான் இருக்கும். அது திரியாக இல்லை. நீங்கள் அப்புறமா கொரியண்டர் பவுடர் இல்லாமல் கொரியண்டர் லீஃப் போட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.